கேர்ள்ஸ் ஆர் நாட் டிஸ்ட்ராக்ஷன், கெட் திஸ் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸும் சரி, நிறைய பேரும் சரி, நீங்க வந்து ஒரு பாதையில இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு கரியருக்காக உழைச்சிட்டு இருக்கீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன், கேர்ள்ஸ் கூட பேசாதீங்க, ஒரு 3 மாசம் தனியா இருங்க. அந்த 3 மாசம் நீங்க தனியா இருந்தீங்கன்னா யூ வில் மென்டலி சிக். மேபி நீங்க உங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ் ஆகலாம், எல்லா விஷயமும் பண்ணலாம், பட் த திங் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அந்த 3 மாசம் கழிச்சு ஒரு சோஷியலைஸ் ஆகணும், ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசணும் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நீங்க லேக் ஆயிடுவீங்க. நிறைய பேர் வந்து பணம் இருக்கும், பாடி சூப்பரா இருக்கும், பட் த திங் அவங்க வந்து இந்த ஒரு ஃபிளர்ட்டிங், இந்த சிடக்ஷன் ஆர் அட்ராக்டிங் கேர்ள்ஸ், பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை கோட்டை விட்டுருவாங்க. ஸோ த திங் விச் இஸ் வாட் ஐ நீட் டு டெல் யூ இஸ் ஜஸ்ட் கெட் த எனர்ஜி ஃப்ரம் த கேர்ள்ஸ், ரைட்? அதாவது நீங்க வந்து எமோஷனலி இந்த இடத்துல கனெக்ட் ஆனாதான் ப்ராப்ளம். லெட்ஸ் சே நேத்து ஒரு இன்சிடென்ட், நேத்து நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு, அவங்க என்ன பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க என்ன பார்த்துட்டாங்களா யாரை பார்த்துட்டாங்களான்னு தெரியாது. எனக்கு என்னன்னா, சரி ஓகே பேசலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் ரொம்ப நேரமா போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கேன், இப்படி பேசலாம் அப்படி பேசலாம் அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் அப்படின்ட்டு. பட் த திங், கடைசியா நான் பண்ண விஷயம், ஓகே ஃபைன், என்ன தொடர்ந்து பேசிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வெளியே வந்தாலும் நானும் வெளியே வந்து, ஹாய் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க அவங்களோட நேம் சொன்னாங்க. ஓகே பாய் அப்படின்ட்டு வந்துட்டேன். த திங் ஓகே, ஸோ த திங், இங்க வந்து நான் எந்த விதமான தப்பான ஒரு விஷயமும் பண்ணல, எந்த ஒரு கேவலமா எதுவுமே பண்ணல. ஓகே, த திங், என்னோட ஃபிளர்ட்டிங் டிப்புன்னு கிடையாது. என்னோட ஒரு ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கான ஒரு விஷயமே, ஹாய் உங்க பேர் என்ன பண்றீங்க, இப்படிதான் நான் கேட்பேன். நான் வந்து இந்த யோசிச்சு இப்படி பேசணும் அப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் இப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன். மேக்ஸிமம் ஆஃப் டைம் நிறைய பேர் இப்படி யோசிக்கிறனால மட்டும்தான் உங்களால ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசவே முடியாது. திஸ் இஸ் வாட் த மெயின் ரீசன். யூ ஆர் மென்டலி நாட் ஸ்டேபிள், எமோஷனலி நாட் ஸ்ட்ராங். மெயின் ரீசன் என்ன? ஒரு பொண்ணு மேல பேசியிருக்கவே மாட்டீங்க, பழகிருக்கவே மாட்டீங்க, அந்த பொண்ணு மேல உடனே அப்சஸ்ட் ஆயிடுவீங்க. மெயினான ரீசனே என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான். பிகாஸ் என்னோட எர்லி ஸ்டேஜஸ் இன் மை லைஃப்ல வந்து நான் ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசுனதே கிடையாது. பட் ஆனா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இந்த இந்த பழைய படங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி பார்த்துட்டே இருந்துட்டு, ஓகே ஃபைன் அப்படியே பார்த்துட்டே அப்சஸ்ட் ஆகுவேன், ஓவர் திங்க் பண்ணுவேன். அவங்க கூட அப்படியே சூப்பரா இருக்குல்ல, அவங்க தாண்டா எனக்கான, அவங்க என்ன தேடி வருவாங்க எதுவா இருந்தாலும். ஒரு விஷயம் சொல்றேன், என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இது எதுவுமே உண்மை கிடையாது. உங்களுக்கு இந்த சினிமா என்டர்டைன்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து நீங்க பார்த்துட்டே இருங்க, என்னைக்காவது உங்களை நம்பி தேடி வருவாங்க, உண்மையான காதல் ஜெயிக்கும் இப்படிலாம் சொல்றாங்கன்னா அவங்க எல்லாருமே உங்களை ஏமாத்துறாங்க. அது எதுவுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மை கிடையவே கிடையாது. உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேரக்டா போய் பேசுங்க. அந்த எனர்ஜி இருக்குல்ல, இப்போ நேத்து நான் வந்து அவங்கள்ட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஒரு எனர்ஜி இருக்குல்ல, அந்த ஒரு எனர்ஜி வந்து பயங்கர ஒரு பூஸ்டா இருந்துச்சு. மேபி அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஓகே ஃபைன், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. பட் திங், அவங்க நின்று பேர் சொல்லிட்டு தான் போனாங்க. லெட்ஸ் சே இன்ஃபேக்ட் இன்னைக்கு கூட எனக்கு வந்து என்னோட ஜிம்ல வந்து ஒரு கேர்ள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கீழே வரும்போது எனக்கு அவங்கள்ட்ட பேர் கேட்கணும்னு தோணுச்சு. டக்குன்னு போயிட்டு உங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்னன்னு கேட்டேன். அவங்க பேர் எனக்கு வந்து தப்பா விழுந்துருச்சு. உடனே நான் வந்து, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல அப்படி சொல்லிட்டு அவங்க தெளிவா அவங்களோட பேரை சொல்லிட்டு போனாங்க. லெட்ஸே ரிஜெக்ஷனுக்கு நீங்க பயந்துட்டு இந்த பொண்ணு வந்து என் கேட்டகரிக்குள்ள வரமாட்டாங்க, நான் வந்து லீனா இருக்கணும், ஒயிட்டா இருக்கணும், அப்பதான் நான் வந்து பேசுவேன், இல்லைன்னா நான் வந்து பேச மாட்டேன். யூ சி யூ ஆர் அ ஹியூமன், யூ ஜஸ்ட் நீட் டு டாக் டு எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சும்மா உங்களை நீங்களே வந்து இதெல்லாம் ஒரு கோப், என்னன்னா ஒரு பயம் உள்ளுக்குள்ள, அவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு பயம், அவங்கள பாக்குறதுக்கு ஒரு பயம். இந்த பயம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பொய்யான ஒரு சில பின்பங்களை, ஐ மீன் இமேஜஸை கொடுத்து, இது நீ எதுக்கு பேசணும், அவங்க கேட்டகரியிலே கிடையாது, இந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் தாட்ஸ் கொடுக்கும். ஜஸ்ட் டர்ன் ஆஃப் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னி, அதாவது மென்டல் ஹெல்த்தை ஃபிட்டா வச்சுக்கணும், மென்டலி ஃபிட்டா இருக்கணும் இப்படி நினைக்கிறீங்க, எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் நீட் டு சோஷியலைஸ். பிகாஸ் என்னோட அந்த 2019 அந்த 2020 21 22 இந்த ஸ்டேஜ்லாம் எனக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் நிறையவே இருந்துச்சு. நான் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் நான் சோஷியலைஸ் ஆகவே இல்லை. எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு கம்ஃபர்ட் ஆனவங்க கிட்ட மட்டுமே நான் பேசிட்டு இருந்ததுனால எனக்கு பெருசா எந்த ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப மென்டலி நான் ரொம்ப ரீட்டார்டா இருந்தேன். பட் த திங், வென் 2025 அந்த ஸ்டார்டிங் எர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் 2025 நான் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சேன். 2024 அந்த எண்ட்லயும் நான் எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சேன். மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்கு கம்ஃபர்ட்டா இருந்தா மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்போலாம் எனக்கு கம்ஃபர்ட்டா இல்லைனாலுமே நான் ஜஸ்ட் வாலண்டியரா போய் பேசுறேன். பட் திங், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஜிம் வராங்க, இல்ல இந்த ஒர்க் பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கூட போய் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு அவங்க கூட சேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் இதை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்றேன்னா, பேசுங்க, ஹாய் ஓகே ஃபைன், ஓகே இந்த ஒர்க் அவுட் பண்றீங்களா, ஃபேஸ்புக் பண்ணுங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்களே தவிர அவங்க கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு குடிக்க போறாங்களா, ஓகே நானும் குடிக்க வரேன் வாங்க போலாம், நெவர் டூ திஸ். ஓகே. அண்ட் இன்னைக்கு நிறைய பேர் என்ன ஒரு கோல்டு அப்ரோச், அதாவது வந்து ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசணும் அப்படின்னு வரும்போது
49 days 50 days 500 days வந்து ஸ்னாப் ஸ்ட்ரீக் போட்டு அப்போ ஒருத்தவங்களை சேஸ் பண்ணி அது எனக்கு எப்படி நடக்கும்னு அந்த அந்த ஒரு இது எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் ஷாப் அந்த ஸ்னாப் சாட்டா ஸ்னாப் சாட்ல நான் கிடையாது. அதனால அது என்ன நடக்கும் எப்படி இருக்கும் அந்த ஸ்ட்ரீக்ஸ்லாம் என்ன இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. பட் இன்ஸ்டாகிராம் பத்தி எனக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு பையன் என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா பொண்ணு எடுப்பாப்ல, ரேண்டமான பொண்ணுங்களோட அக்கௌண்ட் போய் பார்ப்பாப்ல, அதுல இருக்கிற எல்லா ஸ்டோரிஸ்க்கும் லைக் போடுவாப்ல, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கமெண்ட் போடுவாப்ல. மேபி மேபி கேர்ள்ஸ் கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவா இருந்து ஓகே ஃபைன் அப்படின்னு ஒரு ஹார்ட் போட்டா உடனே போய் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசுவாப்ல. பிகாஸ் இது நான் முன்னாடி பண்ணியிருக்கேன். இது உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட பயங்கரமா டேமேஜ் பண்ணும். நெவர் எவர் ட்ரை டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் புல்ஷிட். பிகாஸ் 100% ஆஃப் த பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதுல 99% ஆஃப் த பீப்புள் இந்த இன்ஸ்டாகிராம் வெப்ல ஸ்பைடர் மாதிரி ஒரு பொண்ணை பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டு தான் மலையில வந்து விழுந்துச்சு அப்படின்னா உடனே அந்த மாதிரி பண்ற பீப்புள் தான் இங்க அதிகமா இருக்காங்க. ஸோ அந்த 99%ல நீங்க இருக்காதீங்க. யூ ஆர் அ வாரியர், ரைட்? நீங்க ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு விஷயத்த எமர்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க லைஃப்ல நீங்க பெருசா பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எமோஷனலி ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கீங்க, மென்டலி ஃபிட் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னா நெவர் ட்ரை டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ரைட்? இது உங்களுக்கு யாருமே சொல்லி தர மாட்டாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு டபு டாபிக், இதெல்லாம் வந்து பேசக்கூடாது. ஜஸ்ட் மூமெண்ட். ஸோ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறதுனால செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் யூடியூபர்ஸ் தமிழ்ல இருக்கிறவங்க யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க. பட் த திங் ஒய் நான் ஏன் இதை ரொம்ப கிளியர் கட்டா உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய பேர் இந்த விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு நெட்ல எப்பவுமே அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ஜிம்முக்கு வந்தா கூட நான் நிறைய பேர் பார்ப்பேன், போன்ல அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்களோட கேர்ள்ஸ் எப்ப மெசேஜ் பண்ணுவாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த காலேஜ் பசங்க. லெட்ஸ் சே நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் மேபி இதுதான் பண்ணிட்டு இருப்பீங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க, எஸ் ஐ எம் டூயிங் திஸ் அப்படின்ட்டு. யாருமே இந்த பண்ணாம அப்படிலாம் கிடையாது. பட் த திங் நான் ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், நான் அந்த பாத்துல இருந்து ஓவர் கம்பெனி வந்து என் லைஃப் நான் டிசிப்ளின்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஐ கெட் அட்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் கேர்ள்ஸ், ரைட்? என்னால போயிட்டு கான்ஃபிடன்ஸா பேச முடியும். எனக்கு வந்து இந்த போன்ல உட்காந்துட்டு சேட் பண்ணிக்கிட்டு எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. என்னோட சேட் லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஹாய் இங்க வாங்க மீட் பண்ணலாமா, இப்படிதான் இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் டைம். பெருசா வந்து வாங்க பேசலாம் என்ன பண்றீங்க அப்படி இருக்கவே இருக்காது. எனக்கு அது பிடிக்காது. நான் எப்பவுமே டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேட் பண்ணதா ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் 99% எல்லாருமே வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து பேசிட்டு பழகிட்டு இருக்காங்க இல்லையா? பட் திங் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பேசும்போது நம்ம புதுசா எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிப்போம். லெட்ஸே நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ண ஸ்டெப்பே என்ன அப்படின்னா ஒரு கோல்ட் அப்ரோச். எனக்கு தெரியாத ஒருத்தவங்க அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, எனக்கு அவங்ககிட்ட பேசணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க, இல்ல எனக்கு வந்து சோஷியலைஸ் ஆகணும், எனக்கு வந்து இந்த ஒரு ஆன்சைட்டில இருந்து வெளியே வரணும், இப்படிங்கிறதுக்காக நான் பண்ண விஷயமே ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்களை டார்கெட் ஆக்காம நிறைய மென் கூட பேச ஆரம்பிச்சேன். இப்ப ஜிம்முக்கு நிறைய மென் வருவாங்க, அவங்க கூட போயிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க எப்படின்னா அது ஹெல்த்தியான கிரிட்டிசிசமா இருக்கும். சரி நீங்கெல்லாம் வந்து எவ்வளவுங்க ஒரு 100 kg போடுவீங்க, நான்லாம் அப்படியா அப்படின்னு நான் வந்து அவங்கள உங்களுப்பேன். அவங்க வந்து என்ன வந்து நீங்களாம் வந்து டன் கணக்குல போட்டுட்டு இருந்தீங்க, இப்ப கேஜி கணக்குல போட்டுட்டு இருக்கீங்க வெயிட். இந்த மாதிரியான கிரிட்டிசிசம், ஹெல்த்தி கிரிட்டிசிசம் இருக்கணுமே தவிர டேய் நீ வந்து இப்படி இருக்க அப்படி இருக்கான்னு இந்த மோசமான கிரிட்டிசிசம், மோசமான ரீட்டார்டோட சேர்ந்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தவங்களுக்கு பேசணும்னு தோணுதுன்னா டைரக்டா போய் பேசுங்க, அப்ரோச் பண்ணுங்க. அந்த எனர்ஜி இருக்குல்ல அது வந்து சொன்னா உங்களுக்கு புரியாது. மேபி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த எனர்ஜி வந்து அப்படி இருக்கும், அப்படி ஒரு சூப்பரான ஒரு எனர்ஜியா இருக்கும் அந்த எனர்ஜி, ரைட்? ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு வந்துட்டு நீங்க ஒர்க் பண்றீங்க, அந்த ஒர்க்ல அந்த எனர்ஜியை நீங்க கொடுக்கும் போது லெட்ஸ் நான் என்ன சொல்றேன்னா பேசுறீங்கன்னா ஓகே ஃபைன் தாராளமா போய் பேசுங்க. ஹாய் என்ன பண்றீங்க, இவ்வளவுதாங்க. நான் பேசுறதே இவ்வளவுதான் இருக்கும். ஹாய் ஓகே என்ன ஒர்க் அவுட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் மேபி நான் யாராவது வெளியே அதாவது ஜிம்மை தவிர வெளியே யாரையாவது பாக்குறேன் அப்படின்னா ஹாய் என்ன பண்றீங்க, ஓகே காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா, ஓகே சூப்பர், அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு அவங்களா சம்டைம்ஸ் எங்கேயா வெளியே பார்த்தாங்கன்னா அவங்கள வந்து என்ன நம்ம பேசுறோம்ல உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வாங்கிப்பாங்க. இப்படிதான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் நம்ம வந்து மூவ் பண்ணி நான் கொண்டு போவேனே தவிர நான் உட்காந்து ஓகே நான் அவங்கள்ட்ட பேசிட்டேன் எனக்கு திரும்பி அவங்க எப்ப பார்ப்பேன் அப்படின்னு உட்காந்து அப்சஸ்ட் ஆயிட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆக மாட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஹாவ் அ ஒர்க். நான் எதுக்காக போய் பேசுறேன், என் ஆன்சைட்டியை நான் ஓவர் கம் பண்ணணும், நான் சோஷியலைஸ் ஆகணும். அண்ட் ஸோ எனக்குள்ள ஒரு பயம் இருக்கு, இதை நான் ஓவர் கம் பண்ணணும் இப்படிங்கிறதுக்காக மட்டும் தான். கரெக்டா? மென்டல் ஹெல்த், நம்ம மென்டல் ஃபிட்னஸ் பத்தி அதிகமா பேசுறதுனால நீங்க இந்த சைடு வந்தீங்க மென்டல் ஃபிட்னஸ் பத்தி வந்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட மென்டல் ஹெல்த்தை ப்ராப்பரா நீங்க மெயின்டைன் பண்றதுக்கு. ஓகே, ஸோ போயிட்டு எமோஷனலா யாரு கூடயும் கனெக்ட் ஆகுங்க நான் சொல்லுங்க. எமோஷனலா நீங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகுங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் பேசுங்க. ஓகே ஹாய்
என்ன பண்றீங்க, ஓகே என் பேர் இது. அவங்க திரும்பி உங்ககிட்ட கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க, எஸ் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நான் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு யூடியூப், நான் வந்து ஒரு கரியர் பில்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த இந்த இதுக்காக படிச்சிட்டு இருக்கேன். தாராளமா தைரியமா போய் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, பேசுங்க. ஓகே, இந்த நர்ட் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கிறவங்க தான் எப்பவுமே வந்துட்டு, ஓ அவள்கிட்ட போய் நேர்ல போய் பேசுனா பயமா இருக்கிறதுனால இன்ஸ்டாகிராம்ல நான் போய் பேசுறேன், வாட்ஸ்அப்ல நான் போய் பேசுறேன். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணுகிட்டயே நான் வந்து எப்ப பார்த்தாலும் 2 வருஷம் 3 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி விஷயத்த தயவு செஞ்சு பண்ணாதீங்க, சீரியஸா பண்ணாதீங்க. இட் வில் மேக் யுவர் ரெஸ்பெக்ட் டவுன். ஏன்னா நான் பண்ணிருக்கேன், இந்த விஷயத்த நான் பண்ணிருக்கேன். நான் அதுல இருந்து இப்ப நான் திரும்பி பார்க்கும்போது நான் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அதாவது லோன்லினஸ், அந்த ஒரு ஸ்பேஸ ஃபில் பண்ணுங்கிறதுக்காக நான் கேர்ள்ஸ் கூட வந்து பேசிட்டு என்ன மதிக்கலனாலும் அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். பட் இப்போ யாராவது என்ன மதிக்கல அப்படின்னா, அது யாரா இருந்தாலும் சரி, ஓகே யாரா இருந்தாலும் சரி, அது மென் உமன் யாரா இருந்தாலும் சரி, நான் ஒரு மெசேஜ் பண்றேன், எனக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலன்னா நான் அவங்க நம்பரை டெலீட் பண்ணிட்டு திரும்பி அவங்க மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நான் டைரக்டா மூஞ்சில அடிச்சாப்புல இந்த விஷயத்த சொல்லுவேன். ஏன்னா ஒரு பேசிக் ஹியூமனிட்டி என்னன்னா, ஒருத்தவங்க உங்களை மதிச்சு ரெஸ்பாண்ட் பண்றாங்க இல்ல மெசேஜ் பண்றாங்கன்னா நீங்க ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா இது எப்படி தெரியுமா காட்டும், நான் வந்து பெரிய ஆளு, இவன்லாம் ஒரு ஆளா, இவனுக்குலாம் நான் மெசேஜ் பண்ணணுமா. பட் ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்களோட கஷ்ட காலத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது அவங்களதான் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, கரெக்டா. அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க ஈகோ காட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேபி அவங்க உங்களை வந்து பெருசா ஒரு ஆளா மதிக்கலன்னா ஓகே ஃபைன், நீங்க லெஃப்ட் ஆயிட்டு வந்துட்டே இருக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் உங்களை மதிச்சு ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, நான் நிறைய பேர்கிட்ட பாக்குறேன், ஒருத்தவங்களுக்கு நம்ம மெசேஜ் பண்றோம் அப்படின்னா ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இதை மாத்திக்கங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒன்னும் இங்க வந்து உங்களோட மோட்டிவேஷன் குரு கிடையாது, நான் ஒன்னும் மோட்டிவேஷன் டீச்சர் கிடையாது. பட் நான் யார் தெரியுமா, நான் உங்க பக்கத்துல உட்காந்து உங்க கண்ணத்துல சலுப்புன்னு ஒரு அரைஞ்சிட்டே என்ன பயந்துட்டு இருக்க போய் பேசு அப்படின்னு சொல்றாள். நான் மேபி எனக்கு அப்படி யாராவது சொல்லணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். நான் வந்துட்டு சாஃப்ட் அண்ட் கியூட்டா வந்துட்டு பரவாயில்ல விடுடா, இதெல்லாம் வேணாண்டா, பிரச்சனையா உண்டா, இதெல்லாம் பண்ணாத அப்படி சொல்ல நான் யோசிக்கவே மாட்டேன். யாராவது ஒருத்தர் என் பக்கத்துல உட்காந்து ஒரு உண்மை என்னவோ அதை சொல்லி சப்புன்னு என் ஃபேஸ்ல அரைஞ்சு டேய் இவ்வளவுதான் இருக்காத, போ தைரியமா போ, அப்படி சொல்லணும்னா நான் எதிர்பார்ப்பேனே தவிர பரவாயில்லடா விடு பாத்துக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் இப்படி சொல்ற ஆள் நான் கிடையாது. எனக்கு யாருமே அந்த மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஸோ த திங், நான் உங்களுக்கு சொல்ற விஷயமே, உங்களை யாராவது மதிக்கிறாங்கன்னா அது மேபி கேர்ள் ஆர் பாய் யாரா இருந்தாலும் சரி, போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ரெண்டாவது சோஷியலைஸ் ஆகுங்க. மூணாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய மென் கூட பேச ஆரம்பிங்க. ரோட்ல யாராவது போறாங்க வராங்களா அவங்க கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுங்க. என்ன வேணாலும் பேசுங்க, இப்படிதான் பேசணும் அப்படிதான் பேசணும்னா என்னத்த பேசுறது, என் மூளை வந்து பேச வேணாம்னு சொல்லுது. எனக்கு ஒரு கிளைண்ட் இருந்தாரு, நான் என்ன சொன்னேன்னா அவருக்கு ஆன்சைட்டி ப்ராப்ளம் அதிகமா இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா, போய் ஒருத்தர்கிட்டயாவது புதுசா பேசுங்க, கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க ஹியூமன், ஒன்னும் போன்லயே உட்காந்துட்டு இருக்க சப்ஹியூமன் கேட்டகரி கிடையாது, நீங்க ஒன்னும் மிஷின் கிடையாது, யூ ஆர் நாட் அ ரோபோட் ரைட். நீங்க இங்க வந்தது எல்லாருக்கூடயும் கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், அந்த எனர்ஜியை நீங்க கண்டக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்களோட ஒர்க்லயோ பர்சனல் லைஃப்லயோ ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இதுதான் மேட்டரே தவிர நோ இல்ல நான் வந்து தனியாவே இருப்பேன், நான் வந்து யார்ட்டையும் பேசவே மாட்டேன். நான் சொல்றது ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க, பண்ணாதீங்க, அது உங்களோட விருப்பம். நான் அதை சொல்ல த திங், உங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும்னா போய் பேசுங்க. அந்த கிளைண்ட் வந்து நான் சொன்னது கேட்கவே இல்லை. அட் த சேம் டைம் நான் மெசேஜ் பண்ணா கூட பெருசா ரிப்ளை பண்ணல. ஸோ நான் அந்த கோச்சிங்கே நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த திங் என்னன்னா, ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, இது வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லித்தரோம் அப்படின்னா நீங்க வந்து உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொல்லித்தரோமே தவிர நான் வந்து இப்படி இருக்கேன், லெட்ஸே நான் வந்து என் லைஃபை எனக்காக மாத்திக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லுவேன். நீங்க இது வரைக்கும் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா நீங்க வேற யாராவது ஒருத்தர் புதுசா சொல்றாங்கன்னா அதை ட்ரை பண்ணுங்க. சும்மா நார்மல் யூடியூபர்ஸ் வந்து இந்த டெக்ஸ்டிங் வந்து இப்படி பண்ணீங்கன்னா எல்லாருமே விழுந்துருவாங்க, நீங்க வந்து இப்படி சப்ஹியூமனாவே இருங்கன்னு சொல்றாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீங்க அவங்க சொல்றதை கேளுங்க. ஆனா 3 months கழிச்சு, இங்க இருந்து நான் சொல்றேன், 3 months கழிச்சு உங்களுக்கு யாரோட growth அதிகமா இருக்கும்னு பாருங்க. என்னோட growth-ஆ இல்ல அவங்களோட growth-ஆ. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன், ஏன் இவ்வளவு கான்பிடன்ஸா நான் சொல்றேன்னா, நான் வந்து டோபமைன் டிடாக்ஸ்ல இருக்கேன், என்னோட ஹாபிட்ஸை நான் ப்ராப்பரா மெயின் பண்ணிட்டு இருக்கேன், என்னை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு ஆன்லைன் பிசினஸ் நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதை நான் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் ஸ்கேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி லைஃபுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், இன்ஃபேக்ட் என்னோட ஆப்போசிட் செக்ஸ் கூட நான் ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணி என்னோட லைஃபை நான் சூப்பரா மாத்திக்கிட்டு இருக்கேன். ஐ எம் என்ஜாயிங் மை லைஃப் ரைட். நான் செய்யற வேலை கூட எனக்கு பிடிச்ச வேலை தான். இந்த திங், நான் மணிக்காக எஸ் ஆல்மோஸ்ட் இது வந்து நான் வந்து பிடிஎஃப்ஸ் கொடுக்குறேன், கோர்சஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது மணிக்காக தான் ரைட்டா.
அதுக்காக வந்து நான் பணம்லாம் பெரிய விஷயமே கிடையாது, அதெல்லாம் சும்மா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பணம் வாழ்க்கைக்கு தேவை. எஸ், ஆல்மோஸ்ட் மணி இஸ் நீட் ஃபார் எவ்ரி திங், ரைட்? நான் அது வந்து இல்ல, ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து பணம் கிடையாது, நீங்க இதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு. பணம் வாழ்க்கைக்கு தேவை. யூ ஜஸ்ட் நீட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் யுவர் பிலீஃப் ஆஸ் எஸ் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். மணி வில் கிவ் யூ a huge amount of results in your life, right? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யாராவது வந்து பணம் எல்லாம் தேவையில்லடா அப்படிங்கிறாங்கன்னா காதுல வாங்காது. மேபி யார் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நான் சொல்ற விஷயம் உங்களோட பிரெயினை டேர்ன் ஆஃப் பண்ணுங்க. உங்க பிரெயின் சொல்றதை கேட்காதீங்க, நான் சொல்றதை கேளுங்க. பிகாஸ் இந்த ஜேர்னில இருந்து நான் ஒரு ப்ராக்ரஸ் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, நான் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கேன், நான் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். உங்களை விட ஒரு ஒன் ஸ்டெப் நான் முன்னாடி இருக்கேன் அப்படின்னா நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வந்துட்டு மென்டலி ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கேன், எனக்கு நான் அடிக்கடி பான் பார்த்துட்டே இருக்கேங்க, என்னால எதுவுமே பண்ண முடியலங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஆப்போசிட் செக்ஸ் கூட பேசவே இல்லை. இல்ல நான் வந்து ஒரு 3 மாசம் கழிச்சு பேசுறேன், 4 மாசம் கழிச்சு, இம்மிடியட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்பயே பாஸ் பண்ணிட்டு முதல் வேலையா போயிட்டு ஒரு 2 பேட்டையார் அப்ரோச் பண்ணுங்க, பேசுங்க. அதாவது உங்க கையை பிடிச்சிருக்கு, ஏய் அப்படிதான், ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பேர் என்ன, நார்மல் கான்வர்சேஷன் மேன், ஜஸ்ட் பில்ட் அ நார்மல் கான்வர்சேஷன். இதை நீங்க கத்துக்கிட்டாதான் நெக்ஸ்ட் வந்து சிடக்ஷன்னா என்ன, ஃப்ளர்ட்டிங்னா என்ன, இதெல்லாம் கத்துக்க முடியும். இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கில். இது தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட பிரெயின் சொல்றதை கேட்காதீங்க, இந்த சொசைட்டி சொல்றது, சோசியல் சொல்றது கேட்காதீங்க. அவங்க எல்லாமே உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே சொல்றாங்க, ஆனா அவங்க அப்படி இருக்கிறதே கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பா நீங்க பண்ற விஷயம், உங்களோட பிரெயினை டேர்ன் ஆஃப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நிறைய மென்னோட பேச ஆரம்பிங்க. தென் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பொண்ணுங்க கூட பேசுறதுக்கு ஒரு 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 என்ன சொல்லுவாங்க பேரு, ஒரு தைரியம், ஒரு கரேஜ் வந்து கிரியேட் ஆகும். தென் நார்மலா ஹாய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஓகே ஃபைன், உங்களுக்கு பிடிச்சி ஜஸ்ட் கோ வித் திஸ் மேன், ஐ வில் கிவ் யூ த பெர்மிஷன், ரைட்? நான் யாரும் பெர்மிஷன், நான் பெர்மிஷன் தரேன், பண்ணுங்க, போங்க, தைரியமா பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து சோஷியல் ஆன்சைட்டியா இருக்கீங்க, லெட்ஸே நிறைய விஷயங்களுக்கு அடிக்டடா இருக்கீங்க, உங்களால வெளியே வர முடியல அப்படின்னா அதுக்காக தான் நான் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்று, பெய்ட் கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் கீழே இருக்கும், அதில் இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு தென் மணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களை அந்த கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிடுவேன். நீங்க கொடுக்குற அந்த இமெயில் அண்ட் ஸோ வாட்ஸ்அப் அதை வச்சு தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவேன். அண்ட் ஸோ உங்களை அந்த கம்யூனிட்டியும் ஜாயின் பண்ணுவேன். ரெண்டாவது 1% மேன் அப்படிங்கிற பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்ல டிசிப்ளின்னா என்ன, என் லைஃபை எது சேஞ்ச் பண்ணிச்சு, என் லைஃப்ல நான் இவ்வளோ ஒரு ஹாப்பிங்கிறத விட ஒரு பீஸ்ஃபுல்லா என்னோட ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு வாரியரா நான் வந்து இருக்கேன். நெக்ஸ்ட் உங்களை நான் கைட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணது டிசிப்ளினான என்னோட ரொட்டீனை நான் ஃபார்ம் பண்ணுறது, ஆன்சைட்டி விட்டு நான் வெளியே, இப்படி எல்லாத்துக்குமே என்ன ஹெல்ப் பண்ணிச்சோ அதை 33 பேஜஸ்க்கு நான் ஒரு 4 மாடியூல் 5 to 6 மாடியூல்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் அது வந்து பை பண்ணியிருக்காங்க, நீங்களும் பை பண்ணுங்க. இட் வில் கிவ் யூ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ், ரைட்? ஒரு பிடிஎஃப், ஒரு கம்யூனிட்டி நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணது அப்படின்னா நம்ம ஏன் அதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாதுன்னு நான் மேக்ஸிமம் யோசிப்பேன். அதுவும் வந்து ரொம்ப லோ காஸ்ட்ல, ரைட்? ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை. எவ்வளவு செலவு பண்றோம், லட்சே நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, பான்க்கு, இந்த 18+ ஆப்ஸ்க்கு, இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்றோம். பட் ஏன் நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு டைம் நம்ம செலவு பண்ணி பார்க்க கூடாது, ரைட்? மேபி உங்க இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? ஜஸ்ட் கம்மி பிரைஸ் தானே, எவ்வளவு செலவு பண்றது, ஏன் செலவு பண்ணக்கூடாது, அப்படிதான் நான் யோசிப்பேன். ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் பை த லிங்க், பை திஸ் அந்த லிங்க். ஓகே, ஸோ அது உங்களுக்கு நீங்க அந்த பை பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்க மெயிலுக்கும் உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் அந்த லிங்க் வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். தென் நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஐ ஜஸ்ட் மேட் அ கோர்ஸ். இந்த கோர்ஸ் வந்து எதை பத்தி இருக்கும் அப்படின்னா, லெட்ஸே இதே மாதிரி தான், டிசிப்ளின் எப்படி ஃபார்ம் பண்றது, ரொட்டீன் எப்படி பில்ட் பண்றது, எப்படி நம்மளோட மைண்ட் செட்டை டேர்ன் ஆஃப் பண்ணி நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்றது, எது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சோ அதை டீடைல்டா ஒரு 5 to 6 hours நான் வந்து கஷ்டப்பட்டு எழுதி தென் அதை ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒரு மினி கோர்ஸா கொடுத்துருக்கேன். 100 rupeesல என் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டேன். இந்த திங் மேபி நீங்க என்னோட பிரதரா இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு அதான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் கோ அண்ட் பை தட். ஓகே, அது நீங்க வந்து இல்ல இதெல்லாம் நீங்க வேணும்னா வாங்கிட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் கோ அண்ட் பை திஸ், ஜஸ்ட் கோ, அவ்வளவுதான். அது உங்களோட மெயிலுக்கோ உங்களோட வாட்ஸ்அப்போ ரெண்டுத்துக்குமே வந்து அந்த லிங்க் வந்து சென்ட் ஆயிடும். தென் அந்த லிங்க் மூலியமா நீங்க வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் அந்த கான்டென்ட். தென் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இட் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அ லாட். 100 rupeesக்கு ஒரு விஷயம் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா நான் தாராளமா அதுக்கு நான் செலவு பண்ணுவேன். மேபி என்னோட ஃப்ரீ வீடியோஸே உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதுவுமே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் கோ அண்ட் ஜஸ்ட் பை திஸ். ஓகே, ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in another video or in this video, and thank you for watching my video.